ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிச்சிகனோட 94வது துலிப் ஃபெஸ்டிவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ளார போகலாம். இங்கே மிச்சிகனில் மே முதல் வாரத்தில் இந்த துலிப் ஃப்ளவர்ஸ் மலர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த துலிப் ஃப்ளவர்ஸ் வந்துருச்சுனாவே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ப்ரிங்கை வரவேற்கும் விதமாகவும் இந்த துலிப் ஃப்ளவர்ஸ் மலர்ந்ததுக்கும் ரெண்டையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் இந்த துலிப் ஃபெஸ்டிவல். இந்த துலிப் ஃபெஸ்டிவல் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மே முதல் வாரத்தில் வர சனிக்கிழமை தொடங்கி 2வது வாரத்தில் வர சனிக்கிழமை முடியும். எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிச்சிகனில் ஹாலாண்டுங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஃபெஸ்டிவல் வருஷம் நடக்கும். இந்த ஹாலாண்ட் ஃபுல்லாகவே லட்சக்கணக்கான துலிப் மலர்கள் பூத்து குலுங்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கும். ஹாலாண்டில் எங்கே திரும்பினாலுமே இந்த துலிப் ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். டவுன் டவுனு, ஃபார்மு, வில்லேஜ் அப்படின்னு எல்லாம் சுற்றி எங்கே திரும்பினாலுமே இந்த துலிப் ஃப்ளவர்ஸை நம்ம பார்க்கலாம். துலிப் ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்கு நிறையா இடத்துல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் வந்து குமியுவாங்க. நாம் இந்த துலிப் ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போன இடம் வந்து ஒரு பார்க்கு. இங்கே 1.5 லட்சத்துக்கும் மேலே துலிப் ஃப்ளவர்ஸ் அழகாக பூத்து இருந்துச்சு. கலராக பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ அண்டு வீடியோ எடுக்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனோட வீடியோஸ் தான் இது. பார்க்கில் துலிப் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு நம்ம அடுத்த போன பிளேஸ் தான் வந்து இந்த டச் வில்லேஜு. இந்த வில்லேஜில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டச் டான்ஸு, உடன் ஷூ, கார்விங்ஸு, கேம்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸு, ரைடு, ஃபுட்டு, ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டச் வில்லேஜே இதுக்குள்ளார இருந்துச்சு. வாங்க உள்ளார போய் இந்த டச் வில்லேஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாம் இந்த டச் வில்லேஜில் டிக்கெட் வாங்கி உள்ளார என்ட்ரு ஆன உடனேயே டச் டான்ஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நேராக அந்த ஷோவுக்கு போய் உக்காந்து டான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த டச் டான்ஸை யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க தான் வந்து இந்த டச் டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஷூ, உடன் ஷூவை போட்டுட்டு தான் இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. Dutch Village. In just a moment, we'll be getting started with the first performance of our Dutch folk dance. But before we do, I'd like to tell you all a little bit about our dancers here, the costumes you see us all wearing, and the organ to which they'll be performing today. Now, the name of our organ is the Golden Angel, or Gouden Engel, as it is pronounced in Dutch.
and it gets its name from the little golden angel you can see depicted at the top of its hand-carved facade. It was originally made in Belgium, then later brought over to the Netherlands where it was enlarged to its current size. It currently plays over 90 different notes, including the drums and the bells, and weighs just over 2,000 pounds, making it one of the largest street organs to have ever left the Netherlands. So we are very fortunate to have you here with us today. Now our dancers here are all local area high school students. The costumes you see us all wearing are authentic in style, but are made of a much more lightweight fabric than the heavy wools and heavy cottons traditionally worn in the Netherlands. This is due to the slightly warmer climate that we typically experience here in Holland, Michigan. Each one of the costumes also represents a different Dutch city, province, or occupation. So as you spend the rest of your day here at Dutch Village, be sure to ask us who we would have been and what we would have done back in the Netherlands. Now, of course, what would any Dutch dance be without the klompen, or the wooden shoes? One of the most common questions we get asked here at Dutch Village is if we really like our wooden shoes. And we usually surprise people when we say yes, yes we do. But that's only because we know the secret to wearing them, which of course is socks. Lots and lots of socks. On a typical day, just walking around, you can wear 2 or 3 thick pairs of socks. However, our dancers here will wear anywhere from 5 to even sometimes 10 pairs of socks on any given day. So dancers, how many pairs of socks are we wearing today? Looks like we have a 6, a 7, 6, 5, 10, and 7 down there on the end. Now that's a lot of pairs of socks, but we wear them not just for comfort, but also for security, to ensure that during the high kicks of our Dutch dance performance, we don't see any flying wooden shoes. Typically, the dancers are pretty good at keeping their shoes on their feet. However, it has been known to happen, so do keep an eye out for any odd flying wooden shoes. The dance itself is split into 3 separate parts: the gallops, the waltz, and the bumps. So if you'll join me in giving our dancers a nice warm welcome today, we will get started.
need a couple more pairs of socks for the next time he dances. But I am so glad that you all enjoyed their dance today because now it's your turn. Here at Dutch Village, we have a very special Dutch dance we like to teach each and every guest. So if I could have everyone in the audience stand up and come on down, we'll teach you your own Dutch dance today. Next, we're going to take our right foot, stick it out in front of us, and kick it around to the side. Do the same thing with your left foot, out in front and around to the side. Next, we're going to take our right foot again and tap it 3 times. Tap, tap, tap. Do the same thing with your left foot. Tap, tap, tap. Now we get to do the best part of our dance. You do the Dutch hokey pokey and turn yourselves around. Now you can even get extra creative at this part if you like by linking arms with a partner and do-si-doing. Or you can take the hand of a partner and swirl them around a couple times, just like our dancers sit in their dance. Anything to make it more fun. All right, let's practice one more time before we add the music. Remember, everyone, it starts with those 3 and turn yourself around. Great job, everyone. The music is on its way and it repeats several times, so I'm sure by the end of this you'll all be Dutch dancing professionals and you'll know this dance by heart. All right, ready? Clap, clap, clap. Stomp, stomp, stomp. Right foot up. Left foot kick. Right foot tap, tap, tap. Left foot tap, tap, tap. Left foot tap, tap, tap. 2. Tap. Stop. Right foot. Left foot. Right foot tap. Left foot tap. Great job, everyone. Just keep those times. And don't go anywhere just yet. Our dancers are coming back with your prize because you all did such an amazing job dancing with us today. We are going to make you all honorary Dutch Village Dutch dancers. So congratulations, you can see one of our dancers for your official badge. ஏன்னா அந்த நாட்டில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உடன் ஷூஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா சைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. பேபிஸ்க்கு கொஞ்சம் அதுக்கு பெருசு எல்லாம் வந்து அந்தந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி உடன் ஷூ. Good morning, ladies. டச் டான்ஸை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து போய் நம்ம பார்த்த இடம் வந்து உட்டன் ஷூ கார்விங் பிளேஸ்க்கு தான் நம்ம போய் பார்த்தோம். நம்ம இந்தியன்ஸ்க்கு எப்படி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் சாரீ அண்டு தோத்தீஸ்ங்கிற மாதிரி இவங்களோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அண்டு இந்த உட்டன் ஷூஸ் தான். ஏன் இந்த உட்டன் ஷூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டச் கிளைமேட் வந்து ரொம்ப வெட்டாகவும் குளிராகவும் இருக்குமா, அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்களோட ஃபீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த உட்டன் ஷூவே வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுவே காலப்போக்கில் அவங்களோட ட்ரெடிஷ்னலாகவும் மாறிடுச்சு. ஸோ அந்த உட்டன் ஷூ மேக்கிங் ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த உட்டன் ஷூஸை எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்பிளேலையும் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பார்க்குறதுக்கு சைஸ் வாரியாகவும் ஷூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம கால அளவுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஷூவை செஞ்சு வாங்கிக்கலாம்.
ஷூ மேக்கிங்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போன பிளேஸ் வந்து பாட் மேக்கிங்கு. இவங்களோட பிளேட்ஸு, கப்பு, சாசரு இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சாங்க. இதெல்லாம் இவங்க டச் வில்லேஜில் இருக்கிற ஸ்கூல்ஸு. அந்த காலத்தில் இவங்க டச்சர்கள் யூஸ் பண்ணுற ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி தான் செட்டப்பில் இருக்கணும். ஸோ இது பாருங்க சில டச் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. குடி மார்கன்னா குட் மார்னிங், குடி விடாக் அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன், பேக் டாப் ஜீன்ஸ் அப்படின்னா பாய் பண்ண. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டச் மொழி பேசுகிறவங்க தான் இவங்க வந்து டச் பீப்புள்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வில்லேஜே இருக்குது. பாருங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ரூடுனா ரெட்டா, நெக்ஸ்ட்டு இவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபுட்டான சீஸ் செல்லிங் அண்டு சீஸ் மேக்கிங் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே சீஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சீஸும் வந்து டேஸ்டிங்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சீஸை கூட நம்ம பை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே 20 வெரைட்டிக்கு மேலே சீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வெரைட்டியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச வெரைட்டியை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம்.
சீஸ் கடைக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போன கடை பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபட்ஜ் கடை. இங்கே சாக்லேட் ஃபட்ஜ் மட்டும் இல்லை, கேண்டீஸு, வேஃபர்ஸு, பிஸ்கெட்ஸு எல்லாமே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபட்ஜ் மேக்கிங் ப்ராசஸும் நமக்கு காட்டுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி, எப்படி ஒரு சாக்லேட் ஃபட்ஜ் செய்கிறோன்னு சொல்லிட்டு. இந்த கடையில் நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் அண்டு வேஃபல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தா பெட் அனிமல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அவங்கள போய் பெட் பண்ணலாம், அதாவது தடவி கொடுத்து பார்க்கலாம். குழந்தைங்களாம் இதை பார்த்தாங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாகவும் ஜாலியாகவும் ஆயிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பேர் லாமாவா. ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஆடு மாதிரியும் இல்லை, ஒட்டகா மாதிரியும் இல்லை, ரெண்டு கலந்த கலவை மாதிரி இருந்துச்சு. பேரும் பார்த்தீங்கன்னா கோட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தாங்க. சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டோம், அவங்க வேலை செஞ்சவங்கள்ட்ட, இது என்னது, இது கோட்டா இல்லை வேறு ஏதாச்சும் அனிமலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இது பேர் லாமாவாம். இந்த இந்தியன் படத்தில் கூட வருமே, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளே, அந்த பாட்டில் கூட வரும் இல்லைங்களா, அந்த அனிமல் தான் இது. பார்க்குறதுக்கு அமைதியாக கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடுங்களும் வச்சுருந்தாங்க, பட்டியில் 4-5 ஆடுங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை பெட் பண்ணலாம். ஆடுங்க பக்கத்தில் இன்னொரு ஷெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழிங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷெட்டுக்குள்ளார போய் கொஞ்ச நேரம் அந்த கோழிங்க கூட நம்ம விளையாடலாம். அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கிற இடம். இங்கே கொஞ்சம் ஃபன் ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி ஜெயிண்ட் வில்லு, அப்புறம் ஊஞ்சலில் சுற்றுறது, அப்புறம் குதிரை பொம்மையில் உட்காந்து சுற்றுவோமே, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபன்னான சில ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டச் வில்லேஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓவராலாக இந்த டச் வில்லேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டச் பீப்புளை பற்றி சில இன்ஃபர்மேஷனும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா சாக்லேட்ஸ் இருந்துச்சு, ரைட்ஸு, அனிமல்ஸை பெட் பண்ணலாம். இவங்க நம்ம கூட டச் டான்ஸு, சீஸ் மேக்கிங் சொல்லிட்டு நல்ல ஒரு பொழுதுபோக்குக்கான இடமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்க்கை முறை, கல்ச்சர் எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது.
Thank